மார்ஸ் 2 விண்கல திட்டம் 1971 நவம்பர் 27 சோவியத் யூனியனின் மார்ஸ் 2 விண்கலத்தின் இறங்கு கலன் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பை அடைந்தது. இதுவே மனிதனால் உருவாக்கப்பட்டு செவ்வாயின் மேற்பரப்பை அடைந்த முதல் பொருளாகும். 1960 மற்றும் 70களில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஸ்பேஸ் ரேஸ் எனப்படும் விண்வெளி போட்டி மிக தீவிரமான நிலையில் இருந்தது. 1969ஆம் ஆண்டு நிலவு பயணத்தின் மூலம் அமெரிக்கா இந்த போட்டியில் முன்னிலை வகித்தது. இதையடுத்து செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தனது அறிவியல் திறனை நிரூபிக்க சோவியத் யூனியன் விரும்பியது. அதன் விளைவாக 1971இல் சோவியத் யூனியன் மார்ஸ் 2 மற்றும் மார்ஸ் 3 என 2 இணை விண்வெளி முயற்சிகளை திட்டமிட்டது. இதில் மார்ஸ் 2 விண்வெளி திட்டம் 2 பகுதிகளை கொண்டது. ஆர்பிட்டர் என்பது செவ்வாயின் வானிலை, நிலப்பரப்பு மற்றும் மேற்பரப்பை சுற்றி ஆய்வு செய்வதற்கானது. டெசன்ட் மாடுல் என்பது செவ்வாய் கிரகத்தில் இறங்கி ஆய்வுகள் நடத்துவதற்கானது. இந்த திட்டம் செவ்வாய் வளிமண்டலத்தின் அடர்த்தி, வெப்பநிலை, அழுத்தம் போன்ற விவரங்களை அறிதல், மேற்பரப்பு அமைப்பை படமெடுப்பது, செவ்வாயில் நீர்மம் அல்லது பனிப்பொருள் உள்ளதா என்பதை கண்டறிதல் போன்றவற்றை நோக்கங்களாக கொண்டது. மார்ஸ் 2 விண்கலம் செவ்வாய்க்கு அருகில் சென்று 1971 நவம்பர் 27 அன்று வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் நுழைந்து கிரகத்தை சுற்றி வரத் தொடங்கியது. சுற்றுப்பாதையில் இருந்த மார்ஸ் 2 தரையிறங்கும் கலனான டெசன்ட் மாடுலை செவ்வாயின் மேற்பரப்பை நோக்கி விடுவித்தது. இறங்கும் கருவியின் பாராசூட் அமைப்பு செயலிழந்ததால் இறக்கும் வேகத்தை குறைக்க முடியாமல் போனது. இதனால் இறங்கும் கருவி அதிக வேகத்தில் இறங்கி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் மோதி சேதமடைந்தது. கருவி பழுதானதால் திட்டமிட்ட விஞ்ஞான ஆய்வுகள் நடைபெறவில்லை. ஆனால் விண்வெளி வரலாற்றில் இது ஒரு மாபெரும் வெற்றி என கருதப்பட்டது. அதன் பின்னர் இதே போன்ற வடிவமைப்பை கொண்ட அதன் இரட்டை கலனான மார்ஸ் 3 டிசம்பர் 2ஆம் தேதியன்று செவ்வாயில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. 1971 நவம்பர் 27 அன்று நிகழ்ந்த மார்ஸ் 2 இறங்கு கலனின் மோதல் ஒரு வெற்றிகரமான ஆய்வு தரையிறக்கம் இல்லாவிட்டாலும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பை முதலில் அடைந்த மனித சாதனையாக விண்வெளி வரலாற்றில் பதிவானது.